அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து ஊருக்கு வந்ததுலேருந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கிறதுனால வீடியோவே போட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய தங்கச்சி வீட்டில் தான் இருக்கிறேன். நைட்டு வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தேன். காலையிலேருந்தே வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து தான் நிற்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. வெதர் வந்து அவ்வளோ கூலிங்காக ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கு. இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தது கிடையாது, டிசம்பரில் எடுத்தது தான். இப்போ தான் எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் எடிட் பண்ணி போடுறேன். கல்யாணம்லாம் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. அதனால் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே சுத்தமாக டைம் இல்லை. இப்போ தான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. ரொம்ப லேட்டாக போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே சூடாக ஒரு காஃபியை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. லஞ்சுக்கான வேலையை வந்து சிஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தான் வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. மட்டன் கறி வைக்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமோசா வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி வந்து சாப்பிட்டுட்டோம். இந்த ஒரு 11 மணிக்கு ஒரு டீயோட ஒரு சமோசா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமோசா வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ஊரில் கிடைக்கிற சமோசா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறிக்கு தான் வந்து என்னோடய தங்கச்சி வந்து தாளித்து விட்டுட்டுருக்குறா. அவள் செய்கிற மட்டன் கறி வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடில் அம்மா மாமிலாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி கொடுக்குறது, காய்கறி வெட்டி கொடுக்குறதுலாம் அவங்க தான் செஞ்சிட்ருக்குறாங்க. நான் வந்து இன்றைக்கி குக் பண்ணல, தங்கச்சி தான் வந்து ஃபுல்லாக குக் பண்ணுறா. அவள் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறிக்கு தான் தாளித்து விட்டுட்ருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சாக்கு தான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னோடய தங்கச்சியோட குக்கிங் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு அந்தளவுக்கு சமைக்கலாம் தெரியாது. ஒன்று ஒன்று சின்ன சின்ன வேலை தான் செய்வாள். ஆனால் இவ்வளோ சூப்பராக குக் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். இன்றைக்கி வந்து நான் ரெசிபிலாம் வந்து ஷூட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க குக் பண்ணிகிட்ருக்கிறப்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. இந்த சைடில் வந்து தால்ச்சாக்கு முடிச்சதுக்கப்புறமா வந்து மட்டன் கறிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறா. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து குக் பண்ணி வச்சுருக்குறாங்க. மட்டன் வந்து தனியாக இந்த மாதிரி குக் பண்ணி போடுறப்ப இன்னும் சீக்கிரமாக வந்து நல்லா வேகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. அதனால் தனியாக மட்டன் வேக வச்சு சேர்த்துக்கிறாங்க. நல்லா சூப்பராக வாசமாக இருக்குது குக் பண்ணுறப்பவே. இங்கே பார்த்திங்கன்னா தால்ச்சா வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மணமாக சூப்பராக இருக்குது. தசீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே வந்து இருக்கிறப்ப நஃபியாவோட நல்லா ஜாலியாக வந்து விளையாடிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ என்ன சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நஃபியாவும் இந்தியாவிலேயே வந்து ஸ்கூல் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. மலேசியா போவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. நோ காலை கீழே போடு. இங்கே பாரு, நஃபியா கூப்பிட வேணாமா? ஹாய் சொல்லு. இங்கே காம 2 பேரும் பாருங்க. ஹாய். நீ மேலே ஏறு. ஓகே, போதும் போதும். ஃபுல்லாக போயிட்டீங்கன்னா நோ 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 இறங்கில போ. ஓகே கோ. அங்கே போயிட்டா பண்ணு.
இந்த நான் மேலே ஓப்பன் பண்ணுறேன். தர மேலாம் ஏறக்கூடாது, தம்பி ஏறுவான். ஏறாத. இங்கே பார்த்து தசீம டர்ன் திஸ் சைட். கீழே உட்காந்துக்கங்க, அப்படியே உட்காந்துக்கங்க. அங்கே உட்காந்துக்க. தசீம் நீனும் உட்காரு. உட்காரு. தசீம் வந்து பார்த்திங்கன்னா நஃபியாவோட ஃபுல் டைமாக வந்து விளையாடிட்டு இருப்பான். திருமங்கலக்குடி அழைச்சிட்டு போனால் கூட நம்ம வந்து நஃபியா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து ரொம்ப பாசமாக இருப்பான் நஃபியா மேலே. நஃபியாவும் அதே மாதிரியே தம்பின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்குவா. லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா ரைஸில் தான் வந்து கீ ரைஸ் வந்து பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப மனமாக இருந்துச்சு. நான் வந்து இது வரைக்கும் ஜீரக சம்பாவில் வந்து கீ ரைஸ் ட்ரை பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்ஷால்லா இனிமேல் நம்ம மலேசியா போகிறப்ப ஜீரக சம்பாவும் கொஞ்சம் வாங்கி எடுத்துகிட்டு போகணும் கீ ரைஸ் ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்திங்கன்னா நல்லா மனமாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு மட்டன் கறியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர் மட்டன் வந்து சொல்லவே வேணாம். அதாவது மலேசியாவில் கிடைக்கிற மட்டனுக்கும் நம்ம ஊரில் கிடைக்கிற மட்டனுக்குமே நிறையா வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊர் மட்டன் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்னாடி மாடிப்படி காமிச்சிருந்தேன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெயிலிங்கில் வந்து கிளாஸ் வந்து போடாமையே இருந்திருக்கும். இன்றைக்கி தான் வந்து கிளாஸ் ரெயிலிங் வந்து போடுறதுக்காக வந்திருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இவங்க வீடு பால் காய்ச்சிட்டு இவங்களும் வந்து ப்ரூனை போயிட்டாங்க. வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸ் போடுற வேலை அப்படியே வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் இந்த கிளாஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. இன்ஷால்லா நாளைக்கு வந்து இந்த ரெயிலிங்கில் வந்து இந்த கிளாஸை மாட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து போடாமல் தசீம் குட்டியை வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. தசீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறப்பெல்லாம் வந்து நஃபியா கூட சேர்ந்தே தான் இருந்தான். அதாவது அவளோட சேர்ந்து விளையாடலாம் கூட அவள் பக்கத்துலேயே தான் இருப்பான். இவனை எப்படின்னா மலேசியா பிரித்து கூப்பிட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இப்போ நினைக்கிறப்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக இருந்துகிட்ருக்குறான். எப்போ பார்த்தாலும் நஃபியா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். இங்கேருந்து வேறு எங்கே அழைச்சிட்டு போனாலுமே அதான் சொல்லுவான். அதே மாதிரி நஃபியா இல்லைன்னாலும் வந்து நஃபியா எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே தான் இருப்பார். இங்கே பாருங்கள், இந்த மாடிப்படியில் வந்து இன்னும் வந்து இந்த கிளாஸ் போடல. மேலெலாம் வந்து ஏற்கனவே போட்டுட்டாங்க. ஆனால் வந்து கீழே மட்டும் வந்து போடாமல் வச்சுருந்தாங்க, அந்த படிக்கு மட்டும். அதை மட்டும் நாளைக்கு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் இயரே வந்து மற்ற இடத்துலலாம் வந்து கிளாஸ் போட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து தங்கச்சி வீட்டில் இருந்துட்டு போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்களும் வந்து இருக்கிறோம். அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் கூட கல்யாணம் அப்படின்னு பிஸியாகவே அவங்களுக்கு போயிட்டு இருந்ததுனால இந்த வருஷம் ஊரில் வந்து கொஞ்சம் நாள் தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் இயர்லியாக கிளம்பி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்தே தான் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 days மாதிரி வந்து சிஸ்டர் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைதா தோசை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. மைதா தோசை வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லாவே சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமோசா வந்து நேற்று வாங்கி சாப்பிட்டுருந்தோம்ல, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து திரும்ப சமோசா வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து கடையில் செய்கிறது தான், ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து கிளியனூர்லேயே வந்து 2-3 கடையில் செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஒரு கடையில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து எந்த கடை அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியாது. மச்சான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கறி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் வந்து சமைச்சிருக்கிறாங்க. நாட்டுக்கோழி ஆனம். நெக்ஸ்ட்டு சட்னி வந்து வடைக்கு தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வட்டலப்பம் வந்து செஞ்சுருக்குறாங்க. இந்த வட்டலப்பம் மட்டும் வந்து நான் செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப வந்து நல்லா வந்துருந்துச்சு.
இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். வட்டலப்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, பரோட்டா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து வாங்கியிருந்தாங்க. பரோட்டாவும் சமோசாவும், அப்புறம் நாட்டுக்கோழி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைதா தோசை, நம்ம செஞ்சுருந்த மைதா தோசையும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மைதா தோசையும் கோழியானமும் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனை தான் சொல்லணும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடிப்படிக்கு வந்து கிளாஸ் போடுறதுக்கும் வந்து ஆள் வந்துட்டாங்க. அவங்க வந்து பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி வந்து கிளாஸ் வந்து போட்டுட்ருக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த மாடிப்படிக்கு வந்து கிளாஸ் போடுறதுக்கு லேட் ஆனதுக்கு காரணமே மாடிப்படியோட இது வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர லேட் ஆகிடுச்சு. அதனால தான் லாஸ்ட் இயரே வந்து இந்த கிளாஸ் போடாமல் விட்டுட்டாங்க. இப்போ தான் வந்து அந்த கிளாஸ் வந்து போட்டுட்ருக்குறாங்க. இன்ஷால்லா ஃபினிஷ் ஆனதும் காமிக்கிறேன். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா நைட் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. இது வந்து போட்டதுக்கப்புறம் தான் ஒரு ஃபில் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நிறைய வீடியோவும் வந்து என்னால் எடுக்க முடியல. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீடியோஸ் தான் வந்து வர இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.